ஸ்டோரி ரொம்பவே ஸ்லோவா மூவ் ஆகுது. இந்த கடத்தல் கதைய ரொம்ப ரொம்ப லாங்கா கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இந்த சீரியல பார்க்குற ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படியாச்சும் வெண்பாவை இந்த வாரம் மீட்டுருவாங்க. நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களோட ஆசைகளெல்லாம் நிராசையா காட்டுற மாரி ஒவ்வொரு நாளுமே ஏமாற்றத்த குடுக்குறது உண்மையாவே நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு வெண்பா கிடைச்சிருவாங்க, நாளைக்கு கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ரசிகர்களுமே கமெண்ட் செக்ஷன்ல அவங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்திட்டு வராங்க. அத பார்க்குறதுக்கே நமக்கே கஷ்டமா இருக்கு. பாவம் எவ்வளோ நாளா அவங்களுமே வெண்பா கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த சீரியல பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு ஏன் ஏமாற்றத்த குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி தான் நமக்குமே கேட்க தோணுது. சரி மல்லி ஹாஸ்பிட்டல் நெருங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வெண்பாவ மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வேலன பொறுத்தவரைக்கும் ஒரு நர்ஸ் மூலமா இப்ப வெண்பாவ மாத்திர்றாங்க. வெண்பாவ மாத்திட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில இப்போ மல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா என் பொண்ணு இங்க தான் இருக்கிறா. எனக்கு ஒரு கால் வந்துச்சுது அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற அந்த நர்ஸ் தான் கால் போகுது அப்படிங்கிறப்ப பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த வேலனுக்குமே அந்த நர்ஸ் மேலே சந்தேகம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது. இந்த சூழ்நிலையில் அந்த நர்ஸ் எல்லார் முன்னாலேயுமே உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மையிலே அவங்களோட தைரியத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு வெண்பா இங்கே தான் மேடம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ மல்லி ரொம்பவே கான்ஃபிடென்ட் ஆயிடுறாங்க. நம்ம பொண்ணு இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப உடனே வெண்பாவை அவங்க கண்ணில் காமிச்சிருவாங்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவங்க ஒவ்வொரு ரூமாக தேடி தேடி பார்ப்பாங்க. ஒவ்வொரு ரூம்லேயுமே வெண்பா இல்லை, வெண்பாவோட தடயம் இல்லாத மாதிரி அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கூடவே போலீஸுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அந்த சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணி பார்க்குறப்ப அங்கே இருக்கிற வேலன் மற்ற நர்ஸ் தான் இவங்களை கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம மல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வெண்பா இல்லாம அவங்க வரவே மாட்டாங்க. வெண்பாவை எப்படியாவது மீட்டுருவாங்க. பல தடங்கல்களை தாண்டி தான் நம்ம மல்லி மீட்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.